நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்றைய சிந்தனை, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் என்ன நன்மை? பிரம்ம முகூர்த்தம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது? நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எனக்கு மட்டும் துன்பம் இருப்பது போல் தெரிகிறது அப்படின்னு ஒரு சிந்தனை. இறைவனை எப்படி வணங்குவது அப்படின்னு ஒரு சிந்தனை. இறை நினைப்பிலேயே சதா காலமும் இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு சிந்தனை. உடற்பயிற்சி செய்வதால் ஏதேனும் நன்மை இருக்கிறதா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் என்ன நன்மை அப்படின்னு நிறைய கதைகள் கூகுள் பண்ணிங்கன்னா வரும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா தேவர்களின் நேரம், படைப்பாளர்களின் நேரம் அப்படின்லாம் அதில் நிறைய கதைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதுனால எப்படி இந்த நன்மைகள்லாம் நடக்குது? இப்போ நம்மளோட கிளாஸ் கூட 3 மணிக்கு வச்சுருக்கோம். அது ஏன் காலையில் கிளாஸ் வச்சுருக்கோம்? ஏன் காலையில் எழுந்துக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது? இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி என்ன தான் விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தம் நேரம் காலை 3லேருந்து 5:30 மணி. சூரியன் உதயமாவதற்கு 48 நிமிஷம் முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு நிறைய கணக்குகள்லாம் இருக்குது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள், நம்ம மனம் அமைதி, நிம்மதி, சாந்தம், சமாதானம், இதை குறித்து எல்லா வேதங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. இரவு தொழுகை பெருந்துயரங்களை போக்கும் அப்படின்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில், பகவத்கீதையில், இல்லை பெரிய பெரிய ஞானிகள் வழிபடுவதற்கான ஏற்ற நேரம், சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நேரம், தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தை, பிரம்ம முகூர்த்தம்னு இந்து மக்களிடையில் இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு. நார்மலாக அந்த 2லேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம செய்கிற எல்லா செயல்களும் சிறப்பு வாய்ந்ததாக மாறுது அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையாகவே மாறுது தான். அப்போது நம்ம 2லேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்து எதை விரும்பினாலும் எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆக்கி தருவதாக இருக்கிறது. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படி பண்ணுது? எதனால் அப்படி நடக்குது அப்படின்னா, இந்த 2லேருந்து 5 அந்த நேரத்துக்கு அப்புறம் மனம் விழிப்பு ஏற்படுகிறது. 2லேருந்து 5 மணிக்கு மேலே மனம் விழித்து கொள்ளும். அதாவது இந்த உலக மனங்கள் விழித்து கொள்ளும். 2லேருந்து 5க்குள்ளே நீங்கள் எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2 மணிக்கு எழுந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எண்ண ஓட்டங்கள் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஒரு மாதிரி எண்ணம் இல்லாத தன்மை தான் இருக்கும். நீங்கள் 2லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துக்கணும். ஆனால் 2 மணிக்கு எழுந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் பகலில் உங்களோட மனம் எப்படிலாம் செயல்பட்டுதோ, எப்படிலாம் இயங்கிச்சோ, எவ்வளோ எண்ண ஓட்டங்களில் யோசனைக்கு பின்னாடிலாம் நீங்கள் போனீங்களோ, காலையில் நீங்கள் எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த யோசனையும் இருக்காது, எண்ண ஓட்டமும் இருக்காது. ஒரு மாதிரி சமாதானமான தன்மையும் சாந்தமான தன்மையும் இருக்கும். அப்போ ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மனம் முழுமையாக விழிப்படையில். நீங்கள் தூங்கி எழுந்துட்டுருக்கீங்க, மனம் முழுமையாக விழிப்படையில், எண்ண ஓட்டங்களும் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. மனம் சமாதானத்துலேயும் சாந்தத்துலேயும் எண்ண ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும், பெரும்பாலான மனிதர்கள் இந்த நேரத்தில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு காலையில் மட்டும் நல்ல எண்ணங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது,
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நல்லா எழுந்துட்ட பிறகு சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் ஏன் நம்மளுக்கு எண்ணங்கள் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா, ஒவ்வொருவர் விடும் மூச்சிலையும் அவங்களோட எண்ணப்பதிவுகளையும் சேர்த்து வெளியிடுகிறார்கள். அதை நீங்கள் சுவாசிக்கும் போது எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து போயிட்டு தான் இருந்துக்கிட்டே இருக்கும். எண்ண ஓட்டங்கள் எப்போ சூரிய வெளிச்சம் படுதோ, இந்த பூமியில் படுதோ, அப்போ எல்லா உயிர்களும் எழுந்துக்க ஆரம்பிக்கும். எல்லா மனங்களும் விழிக்க ஆரம்பிக்கும். எல்லா மனங்களும் ஓட ஆரம்பிக்கும். மன விழிப்பு ஏற்படுவதற்கு முன்னாடி இருக்கிற நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம், படைக்கும் நேரம். நீங்கள் காலையில் எழுந்த பிறகு உங்களோட மனம் ஓடுது இல்லை எண்ணங்களால். ஆனால் நீங்கள் 2லேருந்து ஒரு 4 மணிக்குள்ளே எழுந்து பார்த்தீங்கன்னா எண்ண ஓட்டம் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. எண்ண ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் படைக்கும். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பார்க்காது. எப்பயுமே உங்களுடைய எண்ண ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை விரும்பினாலும் அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி தரும். அதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது. தேவர்கள் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்க நேரம், நிறைய மார்கழி மாதத்தில் தேவர்கள் முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை தான் இதை பண்ணுறான், இந்த 3லேருந்து 5 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கதைகளெல்லாம் தாண்டி நமக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா மன விழிப்புக்கு முன்னாடி இருக்கிற நேரம். மனம் வந்து நல்லா செயல்படுறதுக்கு வெளிச்சம் வந்துச்சுன்னா நல்லா செயல்படும். ஏன்னா எல்லா மனிதர்களும் எழுந்திருப்பாங்க. அவங்களோட எண்ண ஓட்டங்களும் நமக்குள்ளே வந்துட்டு போகிறதுனால எண்ண ஓட்டம் தவிர்க்க முடியாததாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களால் எதுலேயுமே நிலைப்பட முடியாது. ஆனால் இந்த 2லேருந்து 4 மணி 4:30 மணிக்குள்ளே நீங்கள் எழுந்து உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் தெரிவிச்சிங்கன்னா அப்பொழுது நீங்கள் நினைத்தது எளிதாக நடக்கும். நீங்கள் அப்போ உணர்வு நிலையில் இருப்பீங்க, உணர்ச்சி நிலையில் இருக்க மாட்டீங்க, எண்ண ஓட்டத்தில் இருக்க மாட்டீங்க. எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி நிலையில் இருப்பீங்க. மேக்சிமம் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சூரியன் வந்துருச்சு, எல்லா மக்களும் எழுந்துட்டாங்க அப்படின்னா எண்ணங்கள் ஓட ஆரம்பித்து விடும். எண்ணங்கள் உங்களுடைய ஆற்றலை சுரண்டிட்டு போயினே இருக்கும் உங்கள் ஆற்றலை. அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களுடைய விருப்பங்களையும் நிறைய நல்ல காரியங்கள் எல்லாமே அந்த டைமில் நடக்கும். தொடக்கம் எல்லாமே அந்த டைமில் நடக்கும். புரியுதுங்களா? அந்த நாளுடைய தொடக்கம் அந்த 2லேருந்து 4, 5 அந்த டைமில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாடி இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அந்த டைமில் எழுந்து சும்மா உட்காந்துக்கலாம், வேறு எதுவும் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. எழுந்து சும்மா உட்காந்துக்கலாம். காலையில் எழுந்து 2லேருந்து 4 மணிக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் எழுந்து சும்மா உட்காந்துக்க வேண்டியதான். நீங்கள் பெரிய ஆசைகளையோ இல்லை உங்கள் விருப்பங்களையோ கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா உட்காந்து உங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காலையில் ஆயிடுச்சு, சூரிய உதயம் வந்துருச்சு, எல்லா மக்களும் எழுந்துக்கிட்டாங்க, எல்லா மன ஓட்டமும் ஆரம்பிச்சிச்சு. மன ஓட்டங்கள் இடையில் உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் இந்த 2லேருந்து 4:30 எழுந்து உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எண்ணம் என்னவா இருக்குதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஞானம் வந்து அப்போ ரொம்ப ஒரு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா எல்லா மக்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் எல்லாரும் தூங்கி விழிக்கிற நேரமாக அந்த நேரம் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே எழுந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் விரும்பினாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நன்மையாய் மாற்றி அமைக்கப்படும். இதை யாராச்சும் செய்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, இதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு 2லேருந்து ஒரு 4 எழுந்து சும்மா உட்காந்தா கூட போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். ஆனால் இது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் எழுந்து உட்காரணும். இல்லை நான் எழுந்து உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் என் வாழ்க்கையை மாற்றிடுமா அப்படின்னு இல்லை, கட்டாயமாக மாற்றும். நீங்கள் 2லேருந்து 4 எழுந்து சும்மா உட்காந்திங்கனாலே உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதுவாக இந்த பிரபஞ்சம் சூழல்களை அமைத்து தரும். உங்களுக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் அமைதியையும் அதிகரிக்கும்.
உங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் அமைதியும் ஆனந்தமும் ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளியில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உள்ளுக்குள்ளே உங்களோட யோசனைகள் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும் உங்களுடைய ஏதோ ஒரு எண்ணத்தால் தான், நீங்கள் துக்கமாக இருக்கிறதும் ஏதோ ஒரு யோசனையை ஓட்டி அதுக்கு கிடைச்ச தீர்வுனால தான். மற்றபடி நீங்கள் ஒரு பேரானந்த நிலையில் இருக்கிற ஒரு ஆள் தான். அந்த ஆனந்தத்தை கெடுத்துக்கிறதே நம்ம தான். எப்படின்னா யோசனைகளை ஓட்டி 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 அந்த விஷயம் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதை பற்றி உங்களுடைய முன் தீர்ப்புகளும் முன் குறிப்புகளும் மனக்குறிப்புகளும் நீங்கள் வைத்திருக்கும் அனுபவங்களும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வச்சு யோசித்து 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 ஒன்று சந்தோஷம் அடைவீங்க, இல்லை துக்கம் அடைவீங்க. உங்களோட சந்தோஷமும் துக்கமும் உங்ககிட்டயே தான் இருக்குது. வேற யாரோ செயல்படுறதுனாலையோ வேற ஏதோ செயல்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடக்கிறதுனால ஏற்படலை. உங்களோட யோசனைகள் தான் உங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி தந்துனே இருக்குது. இந்த 2-4 யோசனையே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதம் எழுந்து சும்மா உட்காருங்க. சும்மா உட்காந்து உங்களை பாருங்கள், நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு. சும்மா 2-4 2 ஹவர் பண்ணுங்க. உங்கள் வாழ்வு கட்டாயமாக மாறியே தீரும். இதில் நீங்கள் யோகா தியானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா யோகா முறைகள் அதெல்லாம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா உட்காந்தா போதும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்கள் உங்கள் யோசனைகளையும் உங்கள் எண்ணங்களின் பின்னே சென்று சென்று ஒரு துன்பம் வருதுல்ல, அதை விட இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதனால் ஏற்படுற ஒரு துன்பம் இருக்குல்ல, வாழ்க்கையை புரியாத தன்மை, வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத தன்மை, நம்ம வாழ்றது உண்மையானே நம்மளுக்கு தெரியாத இருக்குல்ல, அதை விட இது கஷ்டம் கிடையாது. அது உங்களை 2 துண்டாக மாற்றிடும். நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே நம்மளுக்கு புரியாது, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் இந்த வானத்திலேருந்து கருப்பு கலரில் ஒன்று இறங்கினே இருக்குது. அதை அவங்கள கவனிக்கிறவங்களால பார்க்க முடியும். கருப்பாக ஒன்று இறங்கினே இருக்குது. இப்போ கூட என் கண்ணு முன்னாடி தெரியுது அது. அது நீங்கள் உங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களை உற்று நோக்குனீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்குனீங்கன்னா சதா காலமும் அது நிற்கிறதே இல்லை. தொடர்ந்து வானத்திலேருந்து கருப்பாக ஒன்று இறங்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் காலையில் எழும்பொழுது என்ன நடக்கும்னா, எந்த மனித மனமும் விழிப்பாக இருக்காது. எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கும். யார் காலையில் சீக்கிரமாக எழுந்து அவங்களுடைய விருப்பங்களை உணர்வு நிலையில் பதிக்கிறார்களோ அவங்களுக்கு அது நடந்தே தீரும். இதில் எந்த விதமான இது நடக்காது, இப்படி ஆகாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதை செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு காலம் தேவைப்படுது. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் எழுந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எழுந்தால் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுவோம், 1 மாதம் செய்வோம், எதுவும் நடக்கலை அப்படின்னு ஒன்று விட்டுருவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி இந்த மாதம் தூங்கிடுவோம் அப்படின்னு, நமக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு யோசனையின் பக்கம் போய் அப்படியே நின்றுவோம். புரியுதுங்களா? நீங்கள் தெளிவாக இருக்கின்ற நேரம், உங்களுடைய இருப்பில் இருக்கின்ற நேரம், மனம் விழிப்படையாத நேரம், அதுதான் காலையில் நீங்கள் 2-4 எழுந்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு எந்த தாட் ப்ராசஸும் மற்றவங்களோட எண்ணம் பாதிக்காத நேரம், உங்களுக்கு எண்ணமே இல்லாத நேரம். அதை தான் தியானம் செய்து கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நம்மளை தியானம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, எண்ணங்களே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் தியானங்கள் செய்ய சொல்கிறாங்க. யோசனையின் பக்கம் போகாமல் இருக்க தான் தியானம் செய்ய சொல்கிறாங்க. தியானம் செய்யும் போது உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் அதை முயற்சி பண்ணி செய்கிறோம். ஆனால் இந்த 2-4 நீங்கள் நேச்சுரலாகவே அந்த ஸ்டேட்டில் இருப்பீங்க. உங்களுடைய ஆழ்மனம்லாம் சொல்கிறாங்கல்ல, உங்களுடைய ஆன்மாவின் கூட ஆன்மா மட்டும் தான் இருக்கும், உங்களுடைய இருப்பு மட்டும் தான் இருக்கும். நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்காது. ஒரு மாதிரி அதாவது விழிப்பும் இருக்காது, தூக்கமும் இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பீங்க. அது மைண்டோட ஒரு ஸ்டேட் ஆல்ஃபா ஸ்டேட். இதெல்லாம் வார்த்தைகள் தானே தவிர இதை பற்றிலாம் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்போம், தூக்கமும் இருக்கும், தூக்கம் இல்லாமலும் இருப்போம். மனம் முழுமையாக விழிப்பே அடைஞ்சிருக்காது. காலையில் எழுந்து இப்போது நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு தூக்க கலக்கமும் இருக்கும், ஒரு விழிப்பும் இருக்கும். எதுக்கு இப்போ வச்சுருக்கோன்னா, இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே இறக்கலாம். காலையில் ஒரு 8 மணிக்கு 10 மணிக்கு கிளாஸ் வச்சோன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸு, தாட் ப்ராசஸ்ஸு, நிறைய சிந்தனைகள், என்ன சாப்பிட்றது, என்ன செய்யணும், மதியானம் யார் வருவா, இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ எந்த எண்ண ஓட்டமும் இருக்காது. இதை கேட்கலாம், இல்லை இதில் நிறைய பேர் தூங்கிட்டு கூட இருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் எதுக்கு இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணுறோன்னா, இப்போது நீங்கள் தூக்கமும் விழிப்பும் கலந்த நிலையில்
ஆல்ஃபா ஸ்டேட்டில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இல்லாத ஒரு விதமான மனநிலையில் இருப்பீங்க. அந்த மனநிலையில் நீங்கள் எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஆக்கி தரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எழுந்து சும்மா உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும். எழுந்து நீங்கள் சும்மா உட்காந்தீங்கன்னா, 1 வருஷம் உட்காந்தீங்கன்னா உங்களை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது இல்லை, நம்மளை பற்றி மட்டும் நம்மளுக்கு எப்பயுமே புரியல. கேள்விகள் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நேற்று ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார். நான் வாழ்க்கையில் இறைவன் சொல்கிறேன், இறைவனை ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருத்தர் எதுவுமே பண்ண மாட்டுறாரு, அவங்க வீட்டில் அவருக்கு எல்லாமே பண்ணி தராங்க, அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கம்பாரிசனுக்காக சொல்லலை, இருந்தாலும் எனக்கு ரொம்ப முடிய மாட்டுது, ரொம்ப சிரமமாக இருக்குது மற்றவங்கள பார்க்கும்பொழுது. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு இல்யூஷனில் இருக்கோம். இல்யூஷன்னா இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிட்ருக்கோம், இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையாகவே இங்கே யாருமே இல்லை. மனித இனம் பெரும்பாலான மனிதர்கள் உண்மையில் இல்லை, ஒரு இல்யூஷனில், இல்லாததில். நம்ம போன வாரம் கிளாஸில் எப்படி அந்த புத்தகத்தை போய் கொண்டு வாப்பா அப்படின்னு ஒரு முனிவர் சொல்லும் போது அது மேலே ஒரு பாம்பு இருக்குன்னு சொன்னாரோ, ஆனால் அது கயிறு தான். ஆனால் அந்த மனிதர் அதை கயிறை பாம்பான்னு நினச்சிக்கிட்டு அதை எடுக்காமலே அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பாம்பு போவோம்னு சொல்லி அந்த வாழ்க்கையை எப்படி வீணடிச்சாரோ, அதே மாதிரி நம்ம இல்லாத ஒரு இல்யூஷனில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறது யாரோ இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறதுனா என்னவா உங்களுக்கு தெரியுதுன்னா, கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதோ, இல்லை சிரிக்கிறதோ, இல்லை அவங்க எங்கேயோ போய் சாப்பிட்றதோ, இல்லை நிறைய ட்ரெஸ் போட்டுக்கிறதோ, இந்த மாதிரியான செய்கைகளை உங்களுக்கு யாராச்சும் காமிச்சாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க. யாருன்னா துக்கமாவோ அழுதாவோ ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்தாவோ, இல்லை நல்ல ட்ரெஸ் போடாமல் இருந்தாலோ அவங்களாம் துக்கமாக இருக்கிறதா நினச்சிக்கிறீங்க. அது மாதிரி அவங்கவுங்க நினச்சிக்கிறாங்க. உண்மையிலும் பார்த்தா நம்மக்கிட்ட அந்த மாதிரி எந்த துன்பமும் இல்லை. இதெல்லாம் உங்களுடைய யோசனைகள் தான், உங்கள் மனதில் ஏற்படுகின்ற ஒரு விதமான இல்யூஷன், காணல் நீர். அது உண்மையாக இல்லை, நீங்களாவே அதை உருவாக்கிக்கிறீங்க. இதை சொன்னால் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் இதை கேட்கறதுக்கு, ஆனால் உண்மை அதுதான். இங்கே துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. யாரும் இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இருக்க முடியாது, துக்கமாகவும் அவங்க இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லாரும் அந்த இல்யூஷன்லேயே இருக்கிறோம். உங்களுக்கு இந்த மனித இனத்துக்கு எப்பயுமே துன்பம் வந்ததில்லை, எப்பயுமே இன்பமும் வந்ததில்லை. ரெண்டுமே உங்களுடைய மனதுடைய ஒரு விதமான இல்யூஷன். நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்க, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்மக்கிட்ட வீடு இருக்குது, நம்ம எல்லா கடனையும் அடைச்சிட்டோம், நம்ம குழந்தைங்களாம் நல்லா படிச்சிட்டாங்கன்னு ஒரு இல்யூஷன். ஆனால் குழந்தைங்களாம் நல்லா படிச்சிட்டாங்களான்னா தெரியாது. நீங்களாம் அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க, ஐயோ நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்குது, நம்ம ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், நம்ம நல்லா இல்லை, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு இல்யூஷன்லேயே இருக்கிறீங்க. நீங்கள் அந்த இல்யூஷனை உண்மைன்னு நம்புறீங்க, அந்த இல்யூஷன்லேயே வாழ்கிறீங்க, அந்த இல்யூஷன்லேயே இருக்கிறீங்க. இருந்து 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 அழுகிறீங்க, சிரிக்கிறீங்க, அழுகிறீங்க, சிரிக்கிறீங்க. இதை மாற்றி 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 செய்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட சிரிப்பும் உண்மை கிடையாது, உங்களுடைய அழுகையும் உண்மை கிடையாது, உங்களுடைய வறுமையும் உண்மை கிடையாது, உங்களுடைய செல்வமும் உண்மை கிடையாது. தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க. நீங்கள் வேற யாரோ, நீங்கள் போட்டிருக்க வேஷம்தான் இது. உங்களோட உண்மை வேற. புரியுதுங்களா? உங்களோட உண்மை வேற, ஆனால் நம்ம வச்சிருக்க இல்யூஷன் வேற. அந்த இல்யூஷன் அடிப்படையில் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் நின்று உங்களை அட்லீஸ்ட் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எதுக்கு உங்களை கவனிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, எதில் நின்றுட்டுருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காக தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய மனம்தான் இந்த மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கி வச்சுருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்குன்னு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நீங்கள் அந்த இல்யூஷனை தான் உண்மை நம்புறீங்க, அந்த இல்லாத ஒன்றை தான் நம்பிக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஸ்பெக்குலேஷனை தான் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கற்பனையான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் உண்மையாக நீங்கள் கஷ்டமாகவே இல்லை.
இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்புகள்லாம் இருக்குல்ல. இப்போ நீ பிறந்தனா படிக்கணும், படித்து நல்ல வேலைக்கு போகணும், வீடு வாங்கணும், திருமணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி கட்டமைப்புகள்னு ஒன்று உங்கள் மேலே ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இந்த அஜெண்டாவை நீங்கள் பூர்த்தி பண்ணலைன்னா நீங்கள் தவறான ஆள்னு ஒரு இல்யூஷனுக்கு போயிடுறீங்க. இதை பூர்த்தி பண்ணால் நல்ல ஆளுன்னு நீங்கள் ஒரு இல்யூஷனுக்கு போயிடுறீங்க. அதன் அடிப்படையில் மனிதர்களை பிரித்து பார்க்குறீங்க. அதன் அடிப்படையில் இவன் ஏழை, பிச்சைக்காரன், அப்படி இப்படி இப்படின்னு நிறைய ஒரு கட்டமைப்புகளை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் செயல் புரியும் பொழுது நீங்கள் துன்பங்களை அடைவீர்கள். புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, பணக்காரன்லாம் ஜாலியாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவனும் ஜாலியாலாம் இருக்க முடியாது. அவங்க சொல்லலாம், பேட்டி கொடுக்கலாம். நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ பார்த்துட்டு பேட்டி கொடுக்குறாங்கல்ல, நான் வந்து இவ்வளோ சிரமப்பட்டேன், நான் வந்து இவ்வளோ கடனில் இருந்தேன், என் வாழ்க்கையை வந்து இவ்வளோ சிரமத்துலேருந்து மீட்டெடுத்து இப்போ நான் 5000 கோடி வச்சுன்னு இருக்கிறேன், 4000 கோடி வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுவே ஒரு விதமான இல்யூஷன் தான், இல்லாத ஒன்று. அவங்க 5000 கோடி 4000 கோடிலாம் அவங்க வச்சுன்னு இருக்க மாதிரி தெரியுது. அவங்க கையில் எந்த பணமும் இருக்காது, அது பேங்க்கில் இருக்கிற மாதிரி தெரியும். அவங்களால செலவும் பண்ண முடியாது அவ்வளோ பணத்தை. ஒரு இல்யூஷன்லேயே இருப்பாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் எவ்வளோ வந்து ஏழ்மையில் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, நிறைய சிரமங்கள் இருக்குது. யாருன்னா ஒரு பெரிய பணக்காரன் முன் வந்து எல்லாருக்கும் வீடு, நல்ல சோறு, கொஞ்சம் வந்து படிப்பு, வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கான வழி, அவ்வளோ காசு ஒரு தனி நபரே வச்சுருக்காரு. புரியுதுங்களா? ஒரு தனி நபரே அவ்வளோ காசையும் வச்சுருக்காரு. 1 கோடி 2 கோடி பேருக்கு ஒரு வீடு, சோறு, எஜுகேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு தனி நபரே அவ்வளோ பணத்தை வச்சுருக்காரு. ஆனால் அதை செய்ய சொன்னால் அவரால் செய்ய முடியாது. ஆனால் வாய் பேசினே இருப்பார். யூடியூப்லேயும் டிவிலையும் வந்து நிறைய பஞ்ச் டைலாக் மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் பேசினே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பாங்க. ஆனால் அந்த தனி நபரால் ஒரு ஸ்டேட்டையே தத்தெடுத்துக்க முடியும். ஒரு ஸ்டேட்டையே தத்தெடுத்து அந்த ஸ்டேட்டில் இருக்க எல்லா எளிய மக்களுக்கும் தரமான கல்வி, தரமான உணவு, தரமான இருப்பிடம், தரமான ஆடையா எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஸ்டேட்டையும் அவரால் உயர்த்திட முடியும். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் பேசினே இருப்பாங்க. நீங்கள் முன்னேறணும், நீங்கள் படிக்கணும், நீங்கள் இதுவாகணும், அதுவாகணும்னு. இப்போது இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நல்லா முன்னேறி படித்து ஏதாச்சும் ஒன்று சம்பாதிச்சிட்டா நீங்கள் வந்து பெரிய ஆளுன்னு அது ஒத்துக்குது. அதை ஒத்துக்க வைக்கிறதுக்காக நீங்கள் போராடிங்க இருக்கீங்களே தவிர நீங்கள் எப்போ வாழ்வீங்க? இந்த கட்டமைப்புகள்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் குழந்தையா பிறந்தால் படிக்கணும், அதுவும் நல்லா படிக்கணும், ஃபெயிலெலாம் ஆகிடக்கூடாது, சூப்பராக படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு வீடு வாங்கிடணும், கல்யாணம் பண்ணணும், 2 குழந்தைங்களை பெற்றுக்கணும், அதுவும் ஒன்று ஆம்பளை குழந்தையாக இருக்கணும், ஒன்று பொம்பளை குழந்தையாக இருக்கணும். எவ்வளோ அஜெண்டா வச்சுருக்கோம், எவ்வளோ கட்டமைப்புகள், எவ்வளோ நம்ம மேலே சுமத்தப்படுது. இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும்? சும்மா இருக்கலாம்ல, சுற்றி பார்க்கலாம், நான் நினச்சா வேலைக்கு போகலாம். நம்ம எப்போ வாழ்கிறது? அப்போ வாழ்தல்லாம் என்ன? இதெல்லாம் செய்கிறது தான் நம்மளோட வேலை. இதை செய்ய தவறணும்னா நம்ம முட்டாளோ இல்லை என்னென்னலாம் பேர் வச்சுருக்கோமோ ஃபெயிலியருன்றோம். இந்த கட்டமைப்புகள் எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். நம்ம வறுமையில் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, அது காரணம் மக்கள் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அவங்க தான். அவங்க வறுமையாக இருந்தால் தான் இவங்க வந்து பெரிய ஆளாக இருக்க முடியும். எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தானே. எல்லாரும் அந்த சாதாரண மனிதர்கள்கிட்ட இருந்து சுரண்டப்பட்ட காசு தானே லாபமாக வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இந்த நீங்கள் சாதாரணமாக உங்களுக்குள்ளே இருங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துது. உங்களை ஒரு ரேஸில் ஓட விடுறதுக்காகவே இந்த சமுதாயம் நிறைய கட்டமைப்புகளையும் நிறைய இல்லாத விஷயங்களையும் உங்கள் மேலே சுமத்தி அதை செய்ய சொல்லுது. நீங்கள் யார்? நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க? சந்தோஷமே நீங்கள் தேடுறதா இருக்குது. சந்தோஷம் தேடுறது இல்லை, அது உங்ககிட்ட இருக்கிறது. அதை நீங்கள் மறைச்சிருக்கீங்க, அதை நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க. எதனாலன்னா இந்த மாதிரியான கட்டமைப்புகளால். உங்களுடைய சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு கூட உங்களுக்கு அனுமதியே இல்லை. இதெல்லாம் பண்ணால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த உலக பொருட்கள் கிடைக்கிறதுனாலையோ இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷம் அடைகிறதுனாலையோ இல்லை இந்த உலகம் உங்களுக்கு பெரிய பெரிய பொருட்களை வழங்குவதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லை, அது உங்ககிட்ட இருக்க சந்தோஷம் தான். அந்த பொருள்கிட்ட இருந்து வந்த சந்தோஷம் கிடையாது. அந்த உணர்வு உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் தேடி அலையிறீங்க. இந்த பொருட்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு சந்தோஷம் உடனே வருது இல்லை, அது அந்த ஐஃபோன்னால வரல, அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வேற ஒன்றின் மீது மாற்றி அமைச்சிருக்கிறீங்க. அந்த உணர்வு ஐஃபோன் கிட்டேருந்து வரவே இல்லை,
அந்த உணர்வு நீங்கள் வீடு வாங்கினதுனால வரல, அது உங்ககிட்ட இருக்கிறது தான். அந்த சந்தோஷத்தை நீங்கள் எதனால் சீரழிச்சுக்கிறீங்கன்னா, உங்களுடைய யோசனைகளால், உங்களுடைய எண்ணங்களால். இல்லைன்னா நீங்கள் எப்பயுமே அந்த சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இது விரக்தியும் கிடையாது. இந்த விரக்தி ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுனால ஆன்மீகவாதியாக மாறுறதுன்னு ஒன்று இருக்குது. அது கிடையாது. இது எல்லாவற்றையும் அனுபவித்தல், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. உங்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய சந்தோஷம் பொங்கி உங்ககிட்டேருந்து வழியிறதே உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கான தடையும் நீங்கள் தான். அதுவே உங்களுக்கு தெரியாது. உங்களை தடை பண்ணி வச்சிருக்கிறதுமே நம்ம தான். நம்மளை தடை செய்து வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த டிவியை பார்த்தோ, யூடியூப்பை பார்த்தோ, மற்றவங்களோட பெருசாக இருக்கிறாங்கன்னு நினச்சோ, அவங்கக்கிட்ட நிறைய இருக்குதுன்னு நினச்சோ, அவங்க பெருமைப்படுத்திக்கிறத காமிக்கிறாங்கல்ல, இல்லை மற்றவங்க அவங்களுக்கு அவார்டோ விருதோ கொடுத்து பெருமைப்படுத்துகிறாங்கல்ல, இது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் சாதாரணமாக இருங்க. முதல்ல உங்களோட வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கோ அது ஓகே தான். நீங்கள் ஒரு இல்யூஷனை இல்லாத ஒன்று அது மேலே பூசுறீங்க, சாயம் பூசிக்கிறீங்க. நீங்கள் ஏழையாக இருக்கீங்கன்னு ஒரு சாயம், பணக்காராக இருக்கீங்கன்னு ஒரு சாயம், கடங்காரனாக இருக்கீங்கன்னு ஒரு சாயம். இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டது தான். நிறைய டிவியில் யூடியூப்பில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோ இல்லை நிறைய பணம் படைத்த மனிதர்களோ பேசுகிற எல்லாமே எதுவுமே நல்லாவா இருக்குது? யோசிச்சு பாருங்கள். இல்லாதவனை பார்த்து உங்ககிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம். அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. அந்த டிவியை பார்த்தோ இல்லை இன்டர்வியூவை பார்த்தோ அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம மற்றவங்களோட நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம எதுவுமே செய்யலை, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களை சிரமத்துக்கு உள்ளாக்குறீங்க. உங்ககிட்ட போர் செய்கிறதோ இல்லை உங்களை ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாக்குறதோ வெளியில் இருக்கிற நபர்கள் இல்லை, நீங்கள் தான். முதல்ல அதை புரிஞ்சுங்க. யாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றத மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிற அதாவது அந்த அசைவுகளை காமிக்கிறதுனால நீங்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. புரியுதுங்களா? என்கிட்ட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டேன், இவ்வளோ காசு வச்சுருக்கேன், நான் இவ்வளோ பெருசாக உயர்ந்துட்டேன்னு சொல்கிற மனிதர்கள் எந்த மனிதனுக்கும் உதவி செய்ய தயாராகவே இல்லை. சிஎஸ்ஆர் ஃபண்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஏழை மக்களை படிக்க வைக்கிறேன், அந்த நடத்துகிறேன், டோர்னமெண்ட் நடத்துகிறேன், அப்படி இப்படி அப்படின்னு எதையோ பேசுகிறாங்களே தவிர நேரடியாக மனிதர்களுக்கு உதவி வந்துச்சானா ஒரு உதவியும் வராது. பேசினே இருப்பாங்க, அவங்களோட பெருமையை அவங்க பேசினே இருப்பாங்க. அது தேவை கிடையாது இங்கே யாருக்கும். அதை பார்த்து அவ நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையேன்ற ஒரு மன வருத்தத்துக்கு தான் தள்ளப்படுறானே தவிர யாரும் யாரு கூட சமமாகவே இங்கே விரும்புறது இல்லை. அதுதான் உண்மை. எல்லாரையும் விட கொஞ்சம் பெருமையாகவும் கொஞ்சம் ஒரு வழி முன்னாடியாகவும், அது அறிவிலையோ இல்லை பணத்துலேயோ இல்லை போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேயோ இல்லை செருப்புலேயோ ஷூலேயோ ஏதோ ஒன்றுத்தில் அவனோட நம்ம மேன்மையாகணும்னு தான் விரும்புகிறோமே தவிர எல்லாரும் நம்ம சமமாக இருப்போம்னு விரும்புறது இல்லை. நம்மகிட்டே நிறைய தவறுகள் இருக்குது. அது நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நம்ம சீர்திருத்தப்படணும், நம்ம சரியாயிக்கணும். இங்கே ஜாதி பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மத பிரச்சனை இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம சரியாகாத வரையும் எதையும் சரிப்படுத்த முடியாது. நீங்கள் சும்மா இருங்க. நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. செய்ய முடியாதுன்னு சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, உங்களை பெருமைப்படுத்திக்காதீங்க, அவ்வளோதான். நீங்கள் செய்கிறதெல்லாம் ஏதோ உங்களோட அறிவுனாலையும் நீங்கள் இங்கேருந்து எதையோ பெருசாக கற்றுக்கிட்டு இந்த உலக மக்களுக்கு பங்களிக்கிறதாகவும் நினச்சிக்காதீங்க. எல்லாம் இறைவன் நடத்துகிறான், அவ்வளோதான். இது அறிவு சார்ந்த மக்களாலையும் இல்லை இறைவனையே நம்பாத மக்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது. இது ரொம்ப சிரமம் தான் புரிஞ்சிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? தயவுசெய்து நீங்கள் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதுவுமே இல்யூஷன் தான். முதல்ல அதுலேருந்துலாம் வெளியில் வந்துடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நிலை பெறுங்கள், அதில் நில்லுங்க.
உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நில்லுங்க. உங்களோட தேவையே உங்களுக்கு தெரியாது. உங்களோட தேவை என்னன்னு உங்ககிட்ட கேட்டால் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நின்று இருப்பீங்க அப்படியே. என்னோட தேவை என்னன்னு எல்லாரும் நீங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா அப்படியே நின்று இருப்பீங்க, என்னன்னு தெரியலையேன்னு. காசு அப்படின்னோடனே உங்கள் மனமே சொல்லும், காசா நம்மளுக்கு தேவை அப்படின்னு, இல்லை அப்படின்னு அதுவே சொல்லும். நம்மளோட பிரச்சனைகள்லாம் எங்கே தோன்றுது அப்படின்னா உங்களுடைய யோசனைகளிடம் இருந்தே தோன்றுகின்றது. இப்போது உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும், இல்லை உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, வாழ்க்கையே ரொம்ப சிரமமாக இருக்குன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது எப்படியாச்சும் சரியாயிடணும். அதுக்கு லாஜிக்கெலாம் எதுவுமே தேவைப்படாது. இது எப்படியாச்சும் சரியாயிடணும்னு மட்டும்தானே எல்லாரும் நினைக்கிறோம். இது நல்லதாயிடணும், நமக்கு சாதகமாக மாறிடணும், இது சரியாயிடணும். ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, சரியாயிடணும் தானே நினைக்கிறீங்க. வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, காசு இல்லை, துன்பமாக இருக்குது, சாப்பாடு இல்லை, சரியான நடைமுறை இல்லை அப்படின்னும் போது என்ன நினைக்கிறோம்? இது சரியானா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த நினைப்பை நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அதான் பிரச்சனை. நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்கன்னா உடனே உங்களோட அறிவோட கலந்துடுறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? வேலைக்கு போனால் தானே காசு வரும், சும்மா வரும், அது உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் உங்கள் யோசனையை கைவிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லது நடக்கட்டுமே, நல்லபடியாக வியாபாரம் ஆகட்டுமே, நீங்கள் அது உடனே நடக்கணும்னு பார்ப்பீங்க. புரியுதுங்களா? உடனே அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா சரி யோசனையை கைவிட்டேன்ப்பா, நான் யோசனையெல்லாம் கைவிட்டேன், வியாபாரம் நல்லா நடக்கட்டும், வாழ்க்கை நல்லபடியாக நடக்கட்டும்னு என்னோடய விருப்பத்தை நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. அது பேர் தான் பொறுமை. பொறுமையாக இருங்க. உங்களுடைய அறிவை பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய அறிவை மற்றவங்களுடைய நலனுக்காக பயன்படுத்துங்க. அவ்வளோதான் உங்களோட வேலை. புரியுதுங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமாகவே என்ன நினைக்கிறீங்க? என் வாழ்க்கை நல்லா ஆகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல சோறு வரணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், இந்த உலகம்லாம் எனக்கு ஈஸியாக கிடைக்கணும்னு தானே நினைக்கிறீங்க. அதை நம்பினா என்ன பிரச்சனை? அதை நினைக்க தெரிஞ்ச உங்களுக்கு அதை ஏன் நம்ப மாட்டீங்க? அதை எடுத்துகிட்டு போய் அறிவு கூடயும் யோசனை கூடயும் உரசி பார்த்து அதை நாசம் பண்ணிடுறீங்களே, அதனால அது உங்களுக்கு நடக்க மாட்டுது. சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறதே நல்லது தான் நினைக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றியோ, உங்களை பற்றியோ, இல்லை உங்களுக்கு எது தேவையோ அதை பற்றியே, எனக்கு இது ஈஸியாக வந்துட்டோமே, நல்லபடியாக ஆகிட்டோமே, வாழ்க்கையெல்லாம் சிறப்பாகிட்டோமே, நல்ல வீடு வரட்டோமே, நல்ல சோறு வரட்டோமேன்னு சாதாரணமாகவே நினைக்கிறோம். ஆனால் அந்த நினைப்பு உங்களுக்கு யார் ஏற்படுத்தினா? உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் இது சரியாகட்டும்னு நினைக்கிறோம்ல. நம்ம சரியாயிட்டோமே, இந்த உடம்பு சரியாயிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வைத்து கொண்டிருக்கும் குப்பை அறிவும் இந்த சமுதாயம் கட்டமைத்த அறிவும் உங்களை சேர்ந்து அதை ஒத்துக்க விட மாட்டுது. எதனா பண்ணால் தானே கிடைக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கீங்க. எதனா பண்ணி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டீங்க. எதனா பண்ணாதான் மழை வந்துருமா? எதனா பண்ணாதான் வெயில் வருமா? அது பாட்டுக்கு ஒழுங்காக இயக்கமாக இயங்குது இல்லை, கோணையாக வருதா மழை? இல்லையே. காற்று கோணையாக உங்கள் மேலே வந்து உங்கள் மூக்கில் படவே மாட்டேன்னு அப்படி பயம்படுத்துதா? இல்லையே. எல்லாமே நேர்த்தியாக நடக்குது, எதனா பண்ணியாக நடக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? எதுக்காக இதெல்லாம் உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எல்லாமே நீங்கள் எதனா பண்ணாதான் இங்கே வருதா? இல்லை, அதுவாகவே வருது. எல்லாமே ஃப்ரீயாகவே சும்மாவே வருது. கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதுவுமே பண்ணலனாலுமே உங்களுக்கு எல்லாமே வரும். ஆனால் நம்ம அறிவும் யோசனைகளும் எண்ணங்களும் நம்மளை சும்மா விடுறது இல்லை. உங்களுக்கான துன்பத்தையும் உங்களுக்கான இன்பத்தையும் நீங்களே தேடிக்கொள்கிறீர்கள். உங்களுக்கான துன்பமும் இன்பமும் ஒரு விதமான மாயை. புரியுதுங்களா? அந்த மாயைன்றது நீங்கள் வச்சுருக்க அறிவு தான். அதுதான் அது உருவாக்குது. நீங்கள் ஒரு தூய்மையான ஒரு பேரானந்தத்தில் இருக்கிற ஒரு ஆள், அந்த பேரானந்தத்தையும் அந்த மகிழ்ச்சியும் அந்த ஆனந்தத்தையும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் இழந்துட்டு தான் நீங்கள் உங்கள் அறிவை வச்சு யோசித்து உங்ககிட்ட இருக்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் பயன்படுத்தி ஒரு செயலை செய்ய முடியுமோ அப்படி செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய விருப்பங்களாலே உங்கள் வாழ்வை நகர்த்த முடியும். அது முடியும். எப்போ? யாருக்கு அப்படின்னா, யார் அவங்கள கவனித்து அவங்க அந்த மாயையிலேருந்து விடுபடுறாங்களோ அவங்களுக்கு தான். இல்லைன்னா இந்த மாயை தான், இந்த இல்யூஷன் தான். நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் சிரிக்கிற மாதிரி தெரியுது இல்லை, அந்த சிரிப்பு கூட உண்மை கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம், இல்லை ஒத்துக்காத மாதிரி கூட தெரியலாம்.
ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைக்கப்படும். அதனால நீங்க யாரும் கஷ்டமாலாம் இல்ல. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் யோசிச்சு அதுக்குள்ளேயே சிக்கிக்காதீங்க. இறைவன் நம்மளை படைக்கும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கான். இந்த பொருட்களோட அதிகரிப்பு தான் நம்மளை வித்தியாசப்படுத்தி காமிக்குது. அதனால காலையில எழுந்து பாருங்க, தயவுசெய்து காலையில எழுந்து பாருங்க. இல்லைன்னா நீங்க இதே வாழ்க்கைய வாழ்வீங்க, எதையோ சாதிச்ச மாதிரி நீங்களே நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதையும் சாதிக்கவே இல்லை. எதையோ உங்கள் வாழ்க்கையில் இழந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதையுமே இழக்கலை. கீதா சாரம் சொல்லுது இல்லை, நீ எதை கொண்டு வந்தா எதை இழப்பதற்கு அப்படின்னு நிறைய சொல்லுது. அதை வேணால் சும்மா படிச்சு பாருங்க. அதெல்லாம் உங்களோட அறிவை இந்த உலக இயக்கத்தை கம்மி பண்ணுறதுக்காக சொல்லப்படலை. நீங்கள் உங்களோட உண்மை நிலையில் இருந்தீங்கன்னா, உண்மையான சொரூபத்தில் நிலை பெற்றீங்கன்னா, நீங்கள் நிறைய கண்டுபிடிப்பீங்களா, இங்கே நிகழ்த்துவீங்க. அறிவு மேம்படும். உங்களுடைய இருப்புலேருந்து அறிவு பிறக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் அறிவு கிடையாது, மற்றவங்க சொன்னதெல்லாம் அறிவு கிடையாது, நீங்கள் படித்ததெல்லாம் அறிவு கிடையாது. உங்களுடைய உண்மையான இருப்புலேருந்து ஒரு அறிவு வெளிப்படும். அது பெரிய அறிவு, பேரறிவு. அந்த அறிவு இந்த உலக மக்களின் நன்மைக்காக விரியும். அது பேர் தான் உண்மை அறிவு. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அறிவு கிடையாது, அதெல்லாம் மற்றவங்களுடைய இரவல் அறிவு. அவன் கண்டுபிடிச்சதை நீங்கள் கற்று வச்சுன்னு இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அவன் ஒன்று கண்டுபிடிச்சால, அது எப்படி வந்தது? அவன் எதையோ ஒன்று கண்டுபிடிச்சான்ல. இப்போ நிறைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கல்ல. இப்போ காரு, பைக்கு, லைட்டு, ஃபோனு, என்னென்னவோ கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. அதெல்லாம் யாருமே கண்டுபிடிக்கலாம், அவன் மட்டும் கண்டுபிடிச்சான். அது எங்கேருந்து வந்தது? அது இங்கே தான் இருக்குது. அது அவனுடைய இருப்பில் இருந்து வெளிப்பட்ட பேரறிவு. அது இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் பயன்படுது. அந்த மாதிரியான அறிவு தான் நம்மளுக்கு வேணும். மற்றவன் கண்டுபிடிச்சதை பற்றி வச்சுக்கின்னு மனப்பாடம் பண்ணிக்கின்னு அதை வச்சு எழுதிக்கின்னு அதை எழுதி மார்க்கு வாங்கி அதில் பாஸ் ஆகி அதில் ஒரு இன்டர்வியூ வச்சு அது தெரிஞ்சிச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லி அது வச்சு ஒரு சம்பாதிச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இன்வென்டராக மாறணும், ஒரு படைப்பாளியாக மாறணும். படைப்பாளி எப்படி மாற முடியும்னா, உங்களுடைய உண்மைத்தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய அறிவு விரிவடையும். அப்போ ஒன்று பிறக்கும், அதுதான் அறிவு. அது இருப்புலேருந்து உருவாகிற அறிவு. அதனால் இதெல்லாம் அறிவான்னு பார்த்தீங்கன்னா அறிவு இல்லை. இதெல்லாம் நம்ம பிச்சை எடுத்து வச்சிருக்கிற அறிவு. எங்கேயோ யாரோ பேசுனது, யூடியூப்பில் எங்கே அந்த சத்தங்களை கேட்டது, இல்லை ஏதாவது புத்தகத்தில் கக்கனதை படித்தது. ஒரு புத்தகத்தை பார்த்து இன்னொரு புத்தகம் எழுதிடுவான். அப்படியே எழுதி 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 பொதுவாக சொல்லலை, ஏதோ சிலர் எழுதுகிறவங்கள சொல்கிறேன் நான். அப்படிலாம் எழுதலைன்னா எழுதலை, சிலர் எழுதலை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்படி வச்சுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? இறை வணக்கம் அப்படின்னா என்னென்னா, நம்ம கையெழுத்து கும்பிட்டு கோயிலுக்கு போகிறதெல்லாம் இறை வணக்கம் கிடையாது. உங்கள் யோசனைகளை விட்டு விலகி, இது எனக்கு தேவையா இருக்கிறது என் இறைவனேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது, இது பேர் இறை வணக்கம். யோசனைகளை கைவிடுதல் இறை வணக்கம். சாந்தத்தையும் சமாதானத்தையும் பேணிக் கொள்ளுதல் இறை வணக்கம். நீங்கள் குழந்தைய பிறந்ததுலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்களா, மனம் வந்ததுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனம் வந்ததுக்கு அப்புறம் தான், 4 வயசுக்கு அப்புறம் தான் ஞாபகமே இருக்குது எல்லாமே. 3 வயசு வரைக்கும் என்ன இருந்தது? 2 வயசு வரைக்கும் என்னவா இருந்தீங்க நீங்கள்? தெரியலையே, எதுவுமே தெரியல இப்போ வரைக்கும். தாய்ப்பாலோட டேஸ்ட் கூட இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் 2 வயசுலேயே முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட பிரியாணி டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மனம் அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கு. மனம்தான் யோசனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. யோசனைகள் ஒரு மாயை, உங்களுடைய எண்ணங்கள் ஒரு மாயை. நீங்கள் எண்ணங்களுக்கு பின்னாடி சென்றீங்கன்னா நீங்கள் உணர்வு நிலையில் இருப்பீர்கள். அந்த உணர்வு நிலை தான் 2லேருந்து 4க்குள்ள உங்களுக்கு இருக்குது. இறைவன் நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம், தியானம்லாம் பண்ணி கஷ்டப்பட போகிறானுங்கன்னு சொல்லி அவனாவே டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ண நேரம் தான் இதெல்லாம். உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கும் தூங்க போகிறதுக்கும் நடுவில் ஒரு செகண்ட் கேப் உங்களுக்கு கிடைக்கும். அது பேர் ஆல்ஃபா ஸ்டேட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டில் நீங்கள் உங்கள் இருப்பில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் எப்படி குழந்தையா பிறக்கும் போது எப்படி இருந்தீங்களோ அந்த ஸ்டேட்டில் இருப்பீங்க. கொஞ்சம் நிமிடங்களா இல்லை நொடிகளாலாம் தெரியாது. அப்போ நீங்கள் எதை அதுக்குள்ளே செலுத்தினாலும் அது உங்களுக்காக படைக்கப்படும். புரியுதுங்களா?
அதை ஆனால் உணர்வாக தான் செலுத்த முடியும், எண்ணங்களாக செலுத்த முடியாது. நீங்கள் தூங்குற நேரத்தை முன்னாடி கவனித்து பார்த்தீங்கன்னா, கவனிச்சிட்டே தூங்கி பாருங்களேன், வேற மாதிரி இருக்கும் உங்களோட தூக்கம். இதெல்லாம் சிரமம் தான், ஆனால் செய்ய முடியும், செய்ய முடியாததுன்னு இல்லை. கவனிச்சே தூங்கி பாருங்க, வேற மாதிரியான தூக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த விழிப்பு நிலையும் தூக்க நிலையும் கலந்த நிலையில நீங்க இருக்கிறீங்கல்ல, அது இறைவனாலே அமைக்கப்பட்ட நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இதுல நீங்க எழுந்து உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதுடைய மாயை என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு தெளிந்த மனிதரா மாறுவீங்க. மனம் எப்பொழுது தெளிவடைகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவான வாழ்க்கையே கிடைக்கும். அப்பதான் உங்க கண்ணே ஒழுங்கா பார்க்கும். இப்போ வரைக்கும் நம்மளுடைய பார்வைகள் சரியானது அல்ல, நாம் கேட்பவைகள் எல்லாம் சரியானவை அல்ல. பார்க்கறதெல்லாம் எண்ணங்களை கொண்டே பார்க்கிறோம், கேட்கறதெல்லாம் எண்ணங்களை கொண்டே கேட்கிறோம். எல்லாத்தையும் எண்ணங்களை வைத்து வைத்து மாயையாவே பார்த்துன்னு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் வண்ணம் தீட்டி தீட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். நாம் உண்மைகளை பார்ப்பதே இல்லை, நமக்கு உண்மையும் தெரிவதே இல்லை. ஏன்னா நம்மளாவே அடிப்படையில் மாறி இருக்கும். புரியுதுங்களா? அதனால தயவு செய்து நான் எழுந்துக்கிறேன்னா, நீங்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா, எழுந்துக்க முடியலையே கஷ்டமாக இருங்க, முயற்சி செய்யுங்க. தவறுங்க, 10,000 வாட்டி எழுந்துக்கிறதுக்காக முயற்சி செய்துனே இருங்க. நீங்கள் எழுந்துக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் முயற்சி செய்யணும் எழுந்துக்கிறதுக்கு. 2லேருந்து 4 எழுந்து உக்காந்துட்டு அப்புறமா கூட தூங்கிடுங்க, அது பிரச்சனை கிடையாது. 2லேருந்து 4 டெய்லி எழுந்து சும்மா உட்காருவேன். முயற்சி செய்யுங்க, அலாரம் வைங்க, முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. 100 வாட்டி முயற்சி செஞ்சு தோற்றுருங்க, 1,00,000 வாட்டி முயற்சி செய்து தோற்றுருங்க. ஆனால் நீங்கள் இந்த முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தீங்கன்னா 1 மாதத்தில் நீங்களே எழுந்து உட்காந்துருவீங்க. முயற்சி செய்யுங்க. அதாவது திடீர்னு உங்களை அந்த 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எழுந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, எழுந்துக்க முடியாது. ஏன்னா இந்த மனம் என்ன அடிப்படையில் இயங்கும்னா, நீங்கள் எதை அதற்கு பயிற்சி கொடுத்தீர்களோ அதை உங்களால் செய்யாமல் இருக்கவே முடியாது. அது டான்னு செய்யும். இப்போ நிறைய பேர் குடிக்கு அடிமையாகிறாங்க, சிகரெட்டுக்கு அடிமையாகிறாங்க, பாக்கு போடுறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் அவங்க அடிமையெல்லாம் ஆகலை, அதை அவர்களுடைய மனதிற்கு பழக்கப்படுத்திட்டாங்க. அது இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அதுலேருந்து விடுபடுறது ரொம்ப சிரமம். நீங்கள் மனதிற்கு எதை பழக்கப்படுத்துனீங்களோ அது நீங்கள் உங்கள் அறிவு தப்புன்னு தெரியும், செய்யக்கூடாதுன்னெலாம் தெரியும், ஆனால் அது செஞ்சிடும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உங்களோட வண்டி ஓட்டுறீங்கல்ல, இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, இதெல்லாம் முதல் வாட்டி கற்றுக்கும் போது கவனமாக கற்றுருப்பீங்க. எங்கே பிரேக் இருக்குது, எங்கே கிளச் இருக்குது, எங்கே ஹார்ன் இருக்குது, எங்கே சாவி போடணும் அப்படின்னு கவனமாக ஒரு 10 நாள் கற்றுந்துருப்பீங்க. 10 நாள், 20 நாள், 1 மாதம் போக போக நீங்கள் கவனமே இல்லாமல் கரெக்டாக சாவி போடுவீங்க, கவனமே இல்லாமல் கரெக்டாக பிரேக் அழுத்துவீங்க, கவனமே இல்லாமல் கார் ஓட்டுவீங்க, பைக் ஓட்டுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, எல்லாமே செய்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை செய்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரிய வேணும். அதை நீங்கள் உங்கள் மனதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. பழக்கப்படுத்துறதுனால இப்போ கார் ஓட்டுற, பைக் ஓட்டுற எல்லாராலையும் பைக் ஓட்டுறதை மறந்துடுங்க, கார் ஓட்டுறதை மறந்துடுங்கன்னா மறக்க முடியாது. ஆனால் ஓட்டாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ பைக் ஓட்டுறதே மறந்துடுங்க அப்படின்னா உங்களால் மறக்க முடியாது, ஆனால் ஓட்டாமல் இருக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்களும் நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் உங்களுக்குள்ளே சேகரித்து வச்சுருக்கிறீங்களோ அதை உங்களால் அழிக்கலாம் முடியாது, ஆனால் அதை நிறுத்த முடியும். அந்த ஓட்டத்தை நிறுத்த முடியும், அதை பார்க்கறதுனால நிறுத்த முடியும். நீங்கள் அந்த சேகரித்து வைத்த எல்லா குப்பைகளையும் பார்ப்பதினாலேயே அது நின்றும். நீங்கள் செயல்பட வேண்டாம் அது கூட. அதனால தான் உங்களை கவனிக்க சொல்கிறது. தயவுசெய்து மனித இனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக அழுது கொண்டும், இல்லாத ஒரு விஷயத்துக்காக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு இப்போ செய்வீங்க, அது உங்களுக்கான துன்பமாக கொஞ்ச நாள் கழிச்சு வரும். இந்த உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில், உங்களுடைய அறிவின் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் எல்லா செயல்களும் இன்பம் மாதிரி தெரியும், துன்பமாக முடியும். துன்பமாக தெரியும், இன்பமாக வரும். இந்த இன்பமும் துன்பமுமே உங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமமான விஷயம்தான். நீங்கள் இதையெல்லாம் கடந்தவர்கள். இந்த இருமையில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய யோசனைகளும், உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய அறிவுன்னா நீங்கள் எதையும் கற்றுக்காமல் மற்றவங்க சொன்னது மேலே ஏறி நின்று இருக்கீங்கல்ல, அந்த அறிவும் உங்களுக்கு இன்பம் துன்பம் இது ரெண்டையுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர நீங்கள் இதிலிருந்து விடுபடவே முடியாது.
துன்பத்தில் இருப்பவர்கள் இன்பத்திற்காகவும், இன்பத்தில் இருப்பவர்கள் மேலும் இன்பம் அடைவதற்காகவும் முயற்சி செய்து துன்பத்தை அடைவார்கள். திருப்பியும் துன்பத்தில் இருப்பவர்கள் இன்பத்தை அடைவார்கள். இன்பத்தில் இருப்பவர்கள் மேலும் இன்பம் அடைய வேண்டும் என்று துன்பத்தை அடைவார்கள். இது நடந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து நீங்க தப்பவே முடியாது. நீங்க அப்பா கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தா இப்ப நல்லா ஆயிட்டோம்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் மேலும் இன்பத்துக்கு போக ட்ரை பண்ணுவீங்க. மீண்டும் துன்பத்திற்கு ஆளாவீர்கள். திருப்பியும் இன்பத்துக்கு வர ட்ரை பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியையும், உண்மையான சந்தோஷத்தையும், உண்மையான அமைதியையும், உண்மையான சாந்தத்தையும், உண்மையான பேரமைதியையும் நீங்கள் கண்டதே இல்லை. சவுண்ட் இல்லாம இருக்கிறது அமைதி இல்லை. உங்களுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும். அதை தடுப்பதே உங்களுடைய யோசனைகளும், உங்களுடைய எண்ணங்களும், உங்களுடைய அறிவும் தான். சாதாரணமா இருங்க. நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் இங்க கிடையாது. பெரிய ஆளா இருந்தா யாருன்னா உதவி செய்யுங்க, எதனா கொடுங்க, சாப்பிடுங்க, பகிருங்கள். நம்மகிட்ட எந்த ஒரு நல்ல குவாலிட்டியும் நல்ல குணமுமே கிடையாது. ஆனா நம்ம நல்லவங்கன்னு வேற நினைச்சுட்டு இருக்கோம். அதான் இதுல பெரிய தப்பே. நம்மள வேற நம்ம நல்லவங்கன்னு வேற நினைச்சுட்டு இருக்கோம். சாதாரணமாவே நம்ம யாருக்குமே எதுவுமே கொடுக்கறது இல்லை, கொடுக்கவும் முடியாது. நம்மளுக்கு காலி ஆயிடும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எழுந்துக்க முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இந்த குறைகள் பக்கமே போகாதீங்க. குறை சொல்றதே விட்டுருங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. குறை பேசுறதே நிறுத்திடுங்க. குறைகள் எல்லாமே இல்லாத ஒண்ணு. அதன் அடிப்படையில் நீங்க செயல் புரிஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்க எந்த அளவு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துன்பத்தை உங்களுக்கு ஆக்கி தரும். கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களை கடவுள்லாம் காப்பாற்றவும் மாட்டாரு. இதெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொண்ட மாயைகள். கடவுள் கண் இல்லையா, உங்களுக்கு கண் இல்லையான்னு கடவுள் கேட்டாருன்னா என்ன பண்ணுவாது? என்ன பண்றதுன்னு தெரியல. புரியுதுங்களா? கடவுளுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, அவர் என்ன நல்லா ஆக்க மாட்டாரா? நல்லா ஆக்கிறதுனா என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன நல்லா ஆக்கணும், உங்களை எப்படி நல்லதா ஆக்கணும் அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்கிறது சரியான வீடு தான், சரியான சோறு தான் உங்களுக்கு கிடைக்குது, எல்லாமே சரியா தான் கிடைக்குது. அதை நீங்க பார்க்குற விதம் தான் தப்பா இருக்குது. சரி, எனக்கு மட்டும் இது இல்லையா, அவனுக்கெல்லாம் அது இருக்குது. இருக்கட்டும். இறைவனே எனக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் அதிகப்படுத்துவாயாக. இதை தாண்டி உங்களுக்கு எந்த சந்தோஷமும், இதுதான் உங்களுடைய வாழ்வின் தேவையே. சாந்தமும் சமாதானமும் அமைதியும் தான் உங்களுக்கு தேவை. ஆனா உங்களுக்கு அது தெரியாது. உங்களுடைய தேவைகள் எல்லாம் வெளியில் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுடைய தேவையே. ஆனா நம்ம தேவையில்லாத எல்லாத்தையும் சேகரிக்க விரும்புறோம். அதுவும் நம்மளுக்காண்டி கிடையாது, மற்றவங்களுக்காக. பரவாயில்ல, நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும். உங்ககிட்ட தொலைஞ்சு போன நீங்கள இருந்துட்டீங்கன்னா போதும். மற்ற எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் வரும், சும்மா வரக்கூடியதா இருக்கிறது. என்னை வணங்குவதற்காக அன்றி நான் உங்களை படைக்கவில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. என்னை வணங்குறதுக்காக தான் உன்னை படைச்சே இருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த வாழ்க்கை வீணும் விளையாட்டும் இன்றி வேறு எதுவும் இல்லை. வீணும் விளையாட்டுக்காக உங்களை நான் படைக்கவும் இல்லை. சதா காலம் என்னுடைய நினைப்பிலேயே நீங்கள் இருந்தால் இந்த லோகக்ஷேமங்களை நான் பார்த்து கொள்கிறேன்னு பகவத்கீதையில் இருக்கு. லோகக்ஷேமம் தான் உலகம். இந்த உலகம்லாம் உனக்கு சும்மாவே வந்துடும். என்னை மட்டும் கவனிச்சுக்க, என்னை மட்டும் நினைச்சுக்க. எதை செய்யறதா இருந்தாலும் என் பேரை சொல்லு. நம்ம ஏரியாவில் யாருன்னா பெரிய ஆளுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எங்கன்னா போனா ஒரு பேர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரே ஆள் பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கிறான். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், எதுவும் அவனை பற்றி புரிஞ்சிக்க முடியாது, அவனை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது, அவனை பற்றி ப்ரிசைஸாக சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவன் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். ஆனால் அவன் இருப்பான், அவன் இருந்து கொண்டே இருப்பான். அவனுடைய அத்தாட்சிகளை நீங்கள் சுற்றி பார்க்குறீங்கல்ல, எல்லாமே தெரியுதுல்ல. இப்போ நெருப்பு உங்களை சுற்றி இருக்குதானா? இல்லை. ஆனால் எரிச்சிங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற வெளியால தான் அந்த நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்கு. ஆக்சிஜன் இல்லைன்னா எரியாது நெருப்பு. நெருப்பு இந்த வெட்ட வெளியில இருக்குது, ஆனால் உங்க கண்ணுக்கு தெரியாது.
ஆனால் அதை பயன்படுத்துனீங்கன்னா அது அது எரிய வைக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்ற வைக்கலாம். உங்களுக்கு அது அடிப்பணிது. இந்த ஐம்பூதங்களையும் உங்களுக்கு அடிப்படையாக வச்சிருக்கிறான். இந்த ஐம்பூதங்களை உங்களால் கையில் பிடிச்சி விளையாட முடியுமானா விளையாட முடியாது. ஆனால் உங்களுக்காக அது செயல்படும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வச்சிருக்க எல்லா விஷயங்களும் இந்த ஐம்பூதங்கள் உங்களுக்கு அடிப்பணிவதால் மட்டுமே நிகழ்ந்தவை. காற்று நீங்கள் சொல்கிறத கேட்குதுல்ல, ஃபேன் போட்டால் ஓடுது. நெருப்பு நீங்கள் சொல்கிறத கேட்குது. எல்லாமே தண்ணி எல்லாமே நீங்கள் சொல்கிறத கேட்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? தீயை பற்ற வச்சுட்டு நீங்கள் ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு டப்பாவை போட்டு முன்னீங்கன்னா எரியாது. ஆனால் இந்த வெட்ட வெளியில் நெருப்பு இருக்குது, தண்ணி இருக்குது. இதுலேருந்து தண்ணி எடுக்க முடியும். எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கான ஆளுகையும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வச்சுருக்க காரு, பைக்கு எல்லாமே எதில் இயங்குது? நெருப்பில் இயங்குது. பெட்ரோல் ஊற்றினா நெருப்பு ஏற்பட்டு அதனால் ஒரு உந்து விசை ஏற்பட்டு நகருது. எல்லாமே உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்து மேலேயும் அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் நீங்கள் நெருப்பை பற்ற வச்சு சமைக்கிறீங்க. நெருப்பு என்ன வேணாலும் பண்ணும். அதை சமைக்க வைக்கவும் உங்களால் முடியும். அதை வச்சு எதை வேணாலும் பண்ண முடியும். ஒரு வீட்டை எரிக்க முடியும். உங்கள் இஷ்டம். நீங்கள் நினைப்பதற்கு ஏற்றாற் போல் இந்த ஐம்பூதங்கள் உங்களுக்கு இசைகின்றன. இதெல்லாம் நீங்களா கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறீங்க? இல்லையே. கேட்டால் நான் கடவுள் நம்ப மாட்டேன்னா சரி நம்பாமல் இருங்க. அப்பயும் உனக்கு சோறுலாம் இருக்குது. நீ நம்பனா நம்பு, நம்பலைன்னா போ. நான் உன்னை படைச்சேன், உனக்கு சோறு போடுவேன், உனக்கு எல்லாம் பணியும். இங்கே இருக்கிற ஐம்பூதமும் நீ என்ன சொல்கிறாயோ அதை எல்லாத்தையும் கேட்கும். உனக்கு அறிவுலாம் தேவையில்லை. சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடும், அது தெரிஞ்சால் போதும். காற்றை வர வைப்போம் உனக்காக. காற்று ஃபேனில் இருக்குதா இல்லை வேறு எங்கே இருக்குது? ஃபேன்லையா காற்று இருக்குது? அப்போ சுவிட்ச் போடலனாலும் ஃபேன்லேருந்து காற்று வரணும்ல. ஏதோ ஒன்று பண்ணால் காற்று வருது. இப்படி சுத்தினா காற்று வருது. அந்த காற்று இங்கே இருக்குது. அது உங்களுக்காக வேலை பார்க்குது, உங்கள் மேலே வீசுது. ஏசி உள்ள எந்த காற்றும் கிடையாது. ஆனால் காற்று உங்களுக்காக வருது. நடந்து போயிருந்தோம், அப்புறம் ஒரு சக்கரம் கண்டுபிடிச்சோம், அதில் போனோம். அப்புறம் பைக்கு, காரு, ஏரோப்ளைன் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். மனித வாழ்க்கையை எவ்வளோ எளிமையாக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக்குது இந்த பிரபஞ்சம். முதல்ல பேசுறதுக்கு ஒருத்தர் பேசணும்னா நேராக போய் பேசணும். இப்போ இருந்த இடத்துல இருந்து டக்குன்னு இவ்வளோ பேர்கிட்ட பேச முடியுதுல்ல என்னால். மனித வாழ்க்கையை சுலபமாக்குது இந்த பிரபஞ்சம். பெரிய பெரிய மிஷின்கள், பலு தூக்குற மிஷினு, இல்லைன்னா மனிதன் ஒன்று சுற்றி வச்சு அடிச்சு உடச்சுன்னு இருப்பான். இப்போ 2 நிமிஷத்துல எல்லாம் ஒரு வீடியோ அடிச்சு காலி பண்ணிட முடியும். இவ்வளோ அறிவும் உள்ளுக்குள்ளேருந்து பிறந்தது தான். மனிதனை ரொம்ப உழைக்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக இறைவன் ஏற்படுத்திய ஏற்பாடு தான் இதெல்லாம். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுங்க. அதை ஃபேன் போட்டால் காற்று வந்துடும். காற்று ஃபேனில் இல்லையே. புரியுதுங்களா? ஏதோ ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஒன்றா தானே இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் மட்டும் உங்கள் மூக்குள்ளே போகுது. எப்படி கரெக்டாக போகுது? தெரியல உங்களுக்கு? என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணினே இருப்பாங்க. அவங்க பேர் விஞ்ஞானிகள். இன்னும் எவ்வளோ தான் ஆராய்ச்சி பண்ணின்னு இருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோமா, அப்போது கார்பன் டை ஆக்சைடு உடனே நம்ம மூக்குக்குள்ளே போக மாட்டேது. ஆக்சிஜன் மட்டும்தான் போகுது. மரங்கள் எல்லாம் ஆக்சிஜன் தருது. மரமே இல்லாத இடத்துல இருக்கிற மனிதர்களுக்கு எப்படி ஆக்சிஜன் வருதுன்னு தெரில. மரங்கள் எதாவது ஆக்சிஜன் தரதா சொல்லப்படுது, அவ்வளோதான். அதனால் இவ்வளோ அத்தாட்சிகள், இவ்வளோ அதிசயங்கள் உங்களை சுற்றி நிகழுது. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் யாருக்கும் பணிய மாட்டேன். இறை வணக்கம் என்பது உங்கள் யோசனைகளை கைவிட்டு விட்டு என்ன வேண்டும் என்பதில் நிலைத்திருங்கள். உங்களுக்காக அது காட்டப்படும். ஏன் அது உங்களுக்கு புரியவே மாட்டுது? போய் கையெழுத்து கும்பிட்டுன்னு கோயிலில் உருண்டுக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. அதில் தான் உங்கள் அறிவு இருக்குது அப்படின்னா அதில் பண்ணுங்க. அதை தவறு எதுவும் கிடையாது. ஆனால் தெளிந்த பிறகும் அதை என்னால் கைவிட முடியாது, அதை செய்ய முடியாது, நான் பண்ணுவேன், அப்படி தான் இருப்பேன்னா சரி இருந்து பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான். லாஸ்ட் வரைக்கும் அந்தந்த மதங்களில் என்னத்தை ஊட்டுறாங்களோ அந்த சோறு தான். நல்ல சோறு வேணும்னா உங்களுக்குள்ளே நீங்கள் இருங்க. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறத தாண்டி இங்கே இறைவனை புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தையே புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட குட்டி வேர்ஷன், மினி வேர்ஷன். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு
எதுவுமே இங்கே இல்லை. நீங்கள் அதை எப்படியுமே புரிஞ்சிக்கவே முடியாது வெளியில் பார்த்து உங்கள் கண்ணால். ஆனால் உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அதவும் புரிஞ்சிக்க முடியும், உங்களையும் புரிஞ்சிக்க முடியும். உங்களை புரிஞ்சிக்கிறது தான் அதை புரிஞ்சிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து திங்க் பண்ணி பாருங்கள். இங்கே நடக்கிற நிறைய அதிசயங்களை உங்களால் ஒத்துக்க முடியலையா? கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி இருக்குது. படைத்தவனுக்கு தெரியும் உங்களுக்கு எது தேவை என்று. ஆனால் நீங்கள் தான் உன்னை விட மாட்டீங்க வேலை செய்யறதுக்கு. உங்களை சரி பண்ணுறதுக்கே விட மாட்டீங்க. ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்வதற்கு கூட மனிதர்களுக்கு வலிக்கிறது. ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்வதற்கு கூட மனிதர்களுக்கு வலிக்கிறது. ஆசீர்வாதங்களை எப்படி வாங்கிக்கணும் தெரியுமா? சும்மா இருந்தால் வரும். நீங்கள் சும்மா இருக்க தான் மாற்றம். நான் சும்மா இருந்து தான் கற்றுக்கிட்டேன், சும்மா இருந்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், சும்மா இருந்து தான் புரிஞ்சுது. சும்மா இருங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் எதுவுமே அறியாத மானிட பதர் தான் நம்ம. அது உள்ள அரிசி இல்லை. நம்மளே ஒரு இல்யூஷனில் இருக்கிற மாதிரியும் இல்லாததை இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு, அதன் அடிப்படையில் செயல்களை புரிஞ்சுக்கிட்டு, அதன் அடிப்படையில் மனிதர்களை வகைப்படுத்திக்கிட்டு, அதன் அடிப்படையில் பேசிக்கிட்டு, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு, இதெல்லாம் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய துன்பமாக மாற்றப்படும். எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். அதனால் இதை பற்றியெல்லாம் சிந்தித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் உங்களுடைய எண்ணங்களை நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். 2லேருந்து 4 எழுந்துக்கணும்னா ஏன் எழுந்துக்கணும்? சரி, எழுந்துக்கிறதுக்கான காரணம் சொல்லியாச்சு. இனிமேல் எழுந்துக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை, காரணம் சொன்னாலும் நான் எழுந்துக்க மாட்டேன், நீ எவ்வளோ சொன்னாலும் நான் எழுந்துக்கவே மாட்டேன் அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எழுந்துங்க, முடிஞ்சால் எழுந்துங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நான் உங்களை எழுப்புவதற்காக தான் இந்த வகுப்புலாம். நான் பேசுகிறதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். நான் ஒரு மிகப்பெரிய முட்டாள், அவ்வளோதான். அதை தாண்டி உங்களை எழுப்பி கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கலாம், அவ்வளோதான். என்னால் ஒரு 2 நாள் உங்களை எழுப்ப முடியுது. இங்கே எழுந்து வரீங்க, அதுக்கு ஒரு கூலி இருக்குது. அதுக்கு ஒரு இறைவன் உங்களுக்கு ஒரு நன்மையை தருவான், அவ்வளோதான். அந்த எழுப்பத்துக்காக தான். எழுப்புனா நீங்கள் சும்மா உட்காரச்சா திருப்பி தூங்குவீங்க. அதனால் எனக்கு இறைவன் அருளியதை, எனக்கு இறைவனிடமிருந்து நான் பிச்சை வாங்கியதை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. எழுந்துங்க. 2லேருந்து 4 எழுந்துக்க முயற்சி செய்யுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஏழையாகவும் இல்லை, பணக்காரரும் இல்லை, நீங்கள் ஒரு இல்யூஷனில் தான் இருக்கிறீங்க. அதை தாண்டி வாங்க. எல்லாரும் இங்கே சமமாக தான் இருக்கிறோம். இறை வணக்கம் என்பது உங்களுடைய யோசனைகளிலிருந்து, உங்களுடைய அறிவிலிருந்து விடுபடுவது, அவ்வளோதான். அப்போ தான் உண்மையாக நீங்கள் இறைவனை வணங்குறீங்கன்னு அர்த்தம், இறைவனை நம்புறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் யோசனைக்கு வர்றதெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் என்னை அஷ்டான், துன்பப்படுத்திட்டான், நாசப்படுத்திட்டான்லாம் கடவுளுக்கு அந்த வேலையே கிடையாது. உங்களை யாருன்னே முதல்ல அவருக்கு தெரியாது. நீங்கள் முதல்ல உங்கள் யோசனையை கைவிட்டு உங்களுடைய உணர்வு நிலையில் நிலைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் இறைவன் கூட கனெக்ட் ஆவீங்க, இந்த பிரபஞ்சத்துக்கூடயே கனெக்ட் ஆவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் தான், நீங்கள் அகதிகள் தான் அப்படின்னு புரிஞ்சுங்க. யோசனை பக்கம் போனீங்கனாலே நீங்கள் அகதிகள் தான். உங்களுக்கு எந்த நாடும் கிடையாது, எந்த சோறும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் உழைப்பை நம்பி வாழணும். நீங்கள் உங்கள் யோசனைகளை விட்டு ஏதோ ஒன்று இங்கே படைச்சது இருக்குது அப்படின்னு நம்பி அதுக்கிட்ட எல்லாத்தையும் பொறுப்பேற்படுத்திட்டு அதோட நினைப்பில் வாழ்ந்தாலே போதுமானது. பெரிய ஞானவானாலும் மாறணும் அவசியம் கிடையாது. அது இவ்வளோ தான் சொல்லுது, என்ன நினச்சிக்கோ, அவ்வளோதான். என்னை நினைத்துக்கொள், என் பெயரை சொல், அவ்வளோதான் இது சொல்லுது. நீ ஞானியா மாறி சாகசத்தை பண்ணு, மேஜிக் காமி, அதெல்லாம் எதுவும் சொல்ல. சும்மா இரு, என்ன நினச்சிக்கோ, அது போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு இது வரைக்கும். அதை பண்ணாலே போதுமானது தான். அதனால் இதை கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள். இறைவன் நாடினால் எடுத்துக்குங்க. அதனால் எல்லாருக்கும் இறைவன் அருளால் நல்லது நடக்கட்டும். சாந்தமும் சமாதானமும் அமைதியும் அதிகரிக்கட்டும். நாளைக்கு வாங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.